அம்மே பகவதி, மீனாட்சி, இங்க கேரளத்துல அப்படித்தாம்மா உன்னை கூப்பிடுவாங்க. முன்னே சொன்னேனே, பஞ்சபூதம் எனும் பிரபஞ்சம், பஞ்சபூதத்தால் ஆன உடல், உயிர் எனும் ஆத்மா. இப்போ இதோடு தொடர்பான இன்னொரு முக்கிய விஷயத்தையும் சொல்றேன். என்ன தெரியுமா? 5 சென்சஸ், 5 இந்திரியங்கள். கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்ச்சி. இது எல்லாமே மனசோடும் புத்தியோடும் கனெக்ட் ஆகியிருக்கு. கொஞ்சம் விரிவாக சொல்லட்டுமா? நீ கொஞ்சம் டைம் கொடுத்து கேளு. நீ எனக்கு என்ன சொல்லியிருக்கியோ நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நீ எனக்கு சொல்லி தந்ததை கத்துண்டு உன்னிடமே திரும்பி ஒப்புவிக்கும் குழந்தைன்னு என்ன நினச்சிடு. கண்ணுக்கு அழகாக பார்த்தாலே கவரும் விதமாக இருந்தால் மனசு அதை விரும்புது. காதால் கேட்கும் விஷயம் இனிமையாக இருந்தால் அதை காதும் கேட்டுக்கொண்டே இருக்க மனம் விரும்புது. மூக்கால் முகர்ந்து வாசனை பிடித்தால் ஆஹா கமகமன்னு வாசனை எங்கிருந்து வருது அப்படின்னு மனசு அது பின்னாடியே போக தூண்டுது. வாயில் எதையாவது ருசியாக வச்சா ஆஹா என்ன அற்புதமான சுவை அப்படின்னா அதை இன்னமும் சாப்பிட மனசு தூண்டுது. வயிறு நிரம்பினாலுமே கூட. உடலின் தொடு உணர்ச்சி, உட்கார சாஃப்டா சொகுசா வெல்வெட் குஷன் சோஃபா, குளிர்னா ஸ்வெட்டர், வெயில்னா மெலிதான பருத்தி கதராடைகள், வியர்க்கும் போது இதமான தென்றல் மேலே படணும், குளிரும் போது வெதுவெதுப்பான வெப்பத்தில் இதமாக இருக்கணும், இப்படின்னு எல்லாமும் மனசு எதிர்பார்க்குது. அதே சமயம் கண் எங்கேயாவது நெருப்பு பத்துண்டு எரியும் போது உடனே அதன் மேலே தண்ணீரை ஊற்றி ஆஃப் பண்ணணும். காதில் வெடிகுண்டு சத்தம் கேட்டால் இங்கிருந்து உடனே ஓடிடணும், ஆபத்துன்னு. மூக்கின் வழியாக கேஸ் லீக் ஆனால் அப்போ உடனே ஏதாவது உபாயம் செய்யணும்னு தோணுது. வாய் வார்த்தைகளின் வழியாக மனதின் எண்ணங்கள், புத்தியின் அறிவின் கருத்துக்கள், ஆலோசனைகள் சொல்லவும், உடலின் தோலின் மூலம் உணர்ச்சிகள் மூலம் தெரிந்தும் அறிந்தும் கொள்ளும் விஷயங்களும் இந்த மாதிரி சமயத்தின் போது அதிக அளவில் புத்தியோடு தொடர்பும் வச்சிருக்கு. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸை அது மூலமாக வச்சு அதுக்கு பின்னாடியேவும் போகுது, அந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி. அது ஒரு பக்கம்னா அதே 5 சென்சஸை வச்சு மனசுக்கு எப்படி சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடி போகிறதோ அதே மாதிரி அந்த 5 சென்சஸை வச்சு புத்தியும் சில விஷயங்களை கற்றுக்கிறது. ஆபத்து வந்ததுன்னா அதை கண்ணு பார்த்துட்டோ அங்கே நெருப்பு பற்றி எரியுது ஓடு, இல்லை ஓடாத தண்ணி எடுத்தது மேலே ஊற்று, இப்போ புத்தி அங்கே வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸு சமயத்தில் மனசோட தொடர்பும் சமயத்தில் புத்தியோட தொடர்பும் இருக்குது. இந்த 5 சென்சஸும் கூட நீ தான் கொடுத்துருக்க. அர்த்தநாரி, உனக்கு இன்னொன்று சொல்கிறேன். உனக்கு வெயிலுக்கு குழு குழுன்னு வேப்பம்பூ மாலை தரேன். மீனாட்சி, நீ அதை தானே போட்டுப்ப போரில் ஜெயிச்சுட்டு வந்த உடனே. இப்போ வெயிலுக்கும் நீ போட்டுக்கோ. பாண்டியராஜ வம்சத்தினர் இதை போட்டுப்பாங்களாமே, அது மட்டும் இல்லை, நீ தான் வேப்பிலக்காரியும் ஆச்சே. மீனாட்சி போட்டுக்கோ. கேரளா வந்த விஷயம் இந்த எபிசோடு ஆக்சுவலாக எழுதும்போது எழுதின தேதி வந்து 12/5/2025. அது நல்ல வெயில் காலமாக இருக்கிறதுனால மீனாட்சிக்கு குழுக்குழுன்னு இருக்க வேப்பம்பூ மாலைன்னு இதில் எழுதப்பட்டு இருக்கு. நான் அதையே வாசிச்சிருக்கேன். கேரளா வந்த விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் அதுலேருந்து டிவியேட் ஆகிறேன்னு நினைக்காத. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்ததை பாதிலேயே விடாமல் முடிக்கணுங்கிறதுக்காக இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்தா அது வரைக்கும் நீ என்ன பண்ண, பெசரெட்டு சாப்பிட்டுட்டு. பெசரெட்டுனா அதான் பாசிப்பயிறு தோசையும், அதுதான் பெசரெட்டுன்னு சொன்னேன். அதான் பாசிப்பயிறு தோசையும் தொட்டுக்கு புதினா சட்னியும் வச்சுருக்கேன், சாப்பிடு. கூடவே வெள்ளி கிண்ணத்தில் பிஸ்தா ஐஸ்கிரீம், அது மேலே குலோப் ஜாமுன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக ஐஸ்கிரீமும் கொஞ்சமாக குலோப் ஜாமுனும் சேர்ந்து எடுத்து சாப்பிடணும். அட்டகாசமாக இருக்கும் மீனாட்சி. சொக்கநாதா சாப்பிடு. எல்லாமே பச்சைன்னு பார்க்குறியா? நீ தான் பச்சை நாயாச்சே. பிஸ்தா ஐஸ்கிரீம் பச்சை கலரில் தான் இருக்கும். பெசரெட்டு பச்சை, புதினா கொத்தமல்லி சட்னி பச்சை, எல்லாமே பச்சைன்னு பார்க்காத. நீ தான் பச்சை நாயாச்சே. என் மரகத வள்ளி மீனாட்சி. சரி, சொல்லிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணுறேன். இந்த 5 சென்சஸ், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், சென்சார் அப்படின்னு சொல்லலாம். சென்ஸ் ஆர்கன்ஸ் இது. இந்த 5
இது எல்லாமே SENSE சென்ஸ் ஆர்கன்ஸ். இன்னொன்று SENSOR சென்சார். சென்சார் என்ன பண்ணும்னா அதை ஃபீல் பண்ணி அலர்ட் கொடுக்கும் இல்லையா. இந்திரியங்களும் இந்த 5 இந்திரியங்களும் மனசும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. மனசு இந்த 5க்குமே வழிகாட்டி. புத்தியும் இந்த 5ஓட தொடர்பு இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதன் மூலமாக தான் வெளி உலக தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்திரியங்கள் மூலம் கிடைக்கும் அனுபவங்கள் புத்தியையும் சேர்த்து வளர்க்கிறது. மனசை கெடுக்குது ஒரு பக்கம், ஆனால் புத்தியை வளர்க்கறதும் இது மூலமாகவே தான் நடக்கிறது. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லைன்னா புத்தியை அவ்வளோ சுலபத்தில் வளர்த்துக்கவும் முடியாது. ஆனால் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் மனசை கெடுக்கிறதும் கூட. அதே சமயம் மனதை இம்பேக்ட் ஏதோ மாற்றங்களுக்கு உட்படுத்தி உணர்வுகளை உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5மே செயல்கள் செய்ய காரணங்களாகவும் காரணிகளாகவும் இருக்குது. அதனால் இதை 5 சென்சஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் உணர்வு வசப்பட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா மீனாட்சி? ஒன்று ஃபீலிங்ஸ், 2வது எமோஷன்ஸ். 5 இந்திரியங்கள் கண், காது, வாய், மூக்கு, தொடுதல் இதெல்லாமே உணர்ச்சிகள். உணர்வு எமோஷன்ஸ். We can feel the heat with the help of sense organ. We can feel the heat.